சீக்ரெட் என்ன தெரியுமா? ஆண்டவர் உங்களுக்கு எவ்வளவு பெரிய பொறுப்பை உங்க கையில கொடுத்தாலும் அந்த பொறுப்பை நீங்க கையில எடுக்கும் போது இதை செய்யறதுக்கு நான் தகுதி இல்லைன்னு மட்டும் சொல்லுங்க. கண்டிப்பா சொல்றேன், அதற்கு 1% கூட உங்களுக்கு தகுதி இல்லைன்னாலும் அதுல தகுதிப்படுத்தி உங்களை நிறுத்துறதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். வேதத்துல 2 பேர் தேவாலயத்துல போறாங்க. ஒருத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, உங்க முகத்தை கூட பாக்குறதுக்கு எனக்கு தகுதி, ஆனா ஆண்டவர் அவன் பக்கத்துல போனாரு. இன்னைக்கு இந்த ஜெபத்துல இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, யாரோ ஒருத்தருடைய கையில பெரிய பெரிய பொறுப்புகள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கலாம். ஆனா நீங்க சொல்லலாம், நான் எப்படி பண்ண போறேன், எனக்கு ஒரு தகுதியும் இல்லையே, ஒரு ஞானமும் இல்லையே. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இந்த வார்த்தை உன் வாயிலிருந்து புறப்பட்ட உடனே அந்த தகுதி உனக்கு வந்துருச்சு. அந்த மனசுல நினைச்ச உடனே உனக்கு ஒரு தகுதி வந்துருச்சு. இதுவரையிலும் யாருமே செய்யாததை, அந்த காரியத்தை எத்தனை 1000 பேர் வேணாலும் செஞ்சிருக்கலாம். ஆனா ஆண்டவருடைய பிள்ளைய தகுதி இல்லைன்னு சொன்ன பாருங்க, நீங்க கர்த்தரிடத்துல சொன்னதை கர்த்தர் கேட்டார். கர்த்தர் சொல்லுகிறார், 1000 பேர் பண்ணி இருந்தாலும் நீங்க அதுல செய்யும் போது ஒரு பெரிய மாற்றம் வரும். நீங்க செஞ்சது மாதிரி யாருமே செய்ய முடியாது. அந்த பொறுப்பை நீங்கள் ரொம்ப வெற்றியாய், அவர்கள் நினைத்ததை விட, நீங்கள் நினைத்ததை விட, உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க நினைத்ததை விட சரியாய் நிறைவேற்றுவதற்குரிய பலனை கர்த்தர் தருகிறவர்.